என் அன்பு குழந்தையே, நீ நலமாக வாழப்போகின்றாய். உன்னை காயப்படுத்திய விஷயங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருந்த நாட்கள் அனைத்தும் முடிந்தே போனது. இந்த நொடி முதல், இந்த கணம் முதல் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக நுழைந்திருப்பதால் அதிர்ஷ்டமும் உன் வாழ்வை தேடி வரும். நல்லது ஏதாவது நடக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமும் சேர்ந்தே வரும். சோதனைகளை சந்தித்து மனம் நொந்து போயிருக்கின்ற உன்னுடைய மனதோடு இப்பொழுது நான் பேசதான் வந்திருக்கின்றேன். ஆவலோடு பேச காத்திருந்தேன். என் அன்பு குழந்தையின் மனம் படும் கவலைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியை வைத்தாக வேண்டும் என்று ஆவலோடு வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, அற்புதங்கள் நிரம்பி வழியக்கூடிய வாழ்வாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து தருவேன். திடீரென்று வரக்கூடிய திருப்பங்களும் திடீரென்று வரக்கூடிய மாற்றங்களும் உன்னை முழுவதுமாக வியப்படையக்கூடிய அளவிற்கு, உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி தரக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் எல்லாம் இனி நடந்தே தீரும். உனக்கு நல்லது நடந்தே தீரும். எத்தனை நாள்தான் நீயும் காத்திருப்பாய்? இந்த சாய்நாதனை வணங்கியும் எந்த பலனும் கிடைக்கவில்லையே என்று உன் மனம் எப்பொழுதும் புலம்ப வேண்டிய நிலைக்கு வரவே கூடாது. அந்த நிலைக்கு நான் உன்னை தள்ள மாட்டேன். சாய்நாதனை வணங்குவதால், வழிபடுவதால் நம் நல்ல வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நம் வாழ்க்கையில் அளவிற்கு அதிகமான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ வியக்கும் வண்ணம்தான் என்னுடைய செயல்கள் உன் வாழ்வில் இருக்கும். என்னை நம்பிய பக்தர்களை ஒரு பொழுதும் நான் கைவிட்டது இல்லை. ஷீரடியை நோக்கி உன்னுடைய பயணம் நிச்சயம் இருக்கும். நீ விருப்பப்பட்டபடி என்னுடைய மண்ணை வந்து மிதிப்பாய். என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு இக்கணம் முதல் பல அதிசயங்கள் நடக்கப் போவதை நீ உணரத் தொடங்கி விடுவாய். எங்கே நிம்மதி கிடைக்கின்றது, எங்கே சந்தோஷம் கிடைக்கின்றது என்று இங்கும் அங்கும் அலைந்து திரியும் உன்னுடைய மனதை என் வழிக்கு நான் கொண்டு வருவேன். என்னிடம் உனக்கு தேவையான மன நிம்மதி கிடைக்கும். உன் மனதிற்கு ஆறுதல் என்னிடம்தான் கிடைக்கும். மனிதர்கள் உன்னை காயப்படுத்தலாம், நீ செய்த நன்றியை மறந்து விடலாம். ஆனால் இறைவன் நீ செய்த நன்றியை எப்பொழுதும் மறப்பது இல்லை. பிறருக்கு நீ செய்த உதவிகளை இறைவன் எப்பொழுதும் மறப்பது இல்லை. சோதனைகள் கொடுத்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அளவிற்கு சக்தியையும் உனக்கு அளிக்கின்றான். அந்த சோதனையின் மூலமாக நீ கற்க வேண்டிய பாடங்களை எல்லாம் கற்று முடித்து வாழ்க்கையில் முன்னேற வழியும் செய்கின்றான். நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லையே என்று தவித்து கொண்டிருக்கும் பிரச்சனை எல்லாம் ஒரு நல்ல முடிவை காணும். அவதிக்கு ஆளாகாமல், எந்த ஒரு அவஸ்தைக்கும் ஆளாகாமல் உன் ஆசைகள் அத்தனையும் இனி என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். மன உளைச்சலில் இருந்த நீ இனி மன சந்தோஷத்தில் மூழ்குவாய். கவலைப்பட இனி எதுவும் இல்லை. பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்தது, கவலைகள் அனைத்தும் ஒழிந்தது, கர்மாக்கள் அனைத்தும் முடிந்தது. இனி உன் வாழ்வில் அளவுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும். இது இந்த ஷீரடி சாய்பாபாவின் சத்திய வாக்கு. அது உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும். நல்லது நடக்கும்.